ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒருத்தர் வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துட்டு வர்றப்போ ஒரு 10 ரூபா கட்டு கீழே விழுந்துருச்சுங்க. கீழே விழுந்த உடனே அது தெரியாமல் அவர் போயிட்டாரு. அதுலேருந்து ஒரே ஒரு நோட்டு பறந்து போய் இப்படி ஓடிட்டு இருந்திருக்கு. அப்போ நடந்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு வழிபோக்கு அந்த 10 ரூபாயை பார்த்த உடனே ஆஹா இது இறைவன் நமக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அழகாக போய் ஒரு 2-3 இட்லியை வாங்கி சாப்பிட்டு பாக்கி இருக்கிற இந்த 2 ரூபாயை கோயில் உண்டியலில் போட்டுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு வழிபோக்கர் அங்கே வராரு. இந்த 99 நோட்டை பார்த்துட்டு திரும்ப 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 என்றாரு, அது எப்படி வங்கியிலேருந்து 99 நோட்டு தரமாட்டாங்களே, 100 தருவாங்களே அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்விலையுமே இல்லாத ஒன்றை பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு அதையே போட்டு நம்ம மண்டையில் குழப்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதை தவிர்த்துட்டு அந்த இருக்கிற இந்த 99 கையில் இருக்குங்கிற சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வாழ்க்கையை நல்லா வாழ ஆரம்பிச்சோம்னா அந்த 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போனார் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சுகமாக அமையும். முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.